விருகம்பாக்கத்தில் வந்து அட்வொகேட் வெங்கடேஷ் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க போலீசார் மூலமாக. விருகம்பாக்கம் ஆர்ஃபை ஸ்டேஷனுக்கு விருகம்பாக்கத்தில் கணபதி ராஜ் நகரில் இருக்க பிரதான சாலையில் அடுக்குமாடி குடியிருப்புல இருந்து கால்ஸ் போயிருக்கு. பீப்புள் கிட்ட இருந்து இந்த மாதிரி இங்கே ஒரு வீடு பூட்டியே இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள இருந்து அழுகிய ஸ்மெல் வருது, ரொம்ப துர்நாற்றம் வீசுது அப்படின்ற மாதிரி கால் போயிருக்கு. உடம்பு ஃபுல்லாக வெட்ட காயங்கள், முகத்தில் காயங்கள், அது மட்டும் இல்லாமல் தலையில் பார்த்தீங்கன்னா அருவாள் வந்து அப்படியே குத்திய நிலையில் அப்படியே இருந்திருக்கு. கார்த்தி மீது ஆல்ரெடி 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறத இங்கே நம்மளால பார்க்கலாம். இவர் வந்து கருணாசிடம் பல வருடங்களுக்கு முன்னாடி டிரைவராக இருந்ததாகவும், ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த அட்வொகேட் வெங்கடேஷ் யாரு அப்படின்னா முக்குளத்தோர் புலிப்படை கருணாஸ் அவர்களோட படையில மாநில இணை செயலாளர் பொறுப்புல இருக்காரு. அட்வொகேட் விங்கோட அந்த பொறுப்புல இருக்காரு. இவர் அந்த அருவாளை வச்சு வெட்டியிருக்காங்க. அருவாள் வெளியே எடுக்க முடியாததுனால அதை அப்படியே வெட்டிட்டு தப்பி ஓடிட்டாங்க. வெளில எடுக்க முடியல, அந்த அளவுக்கு ஆழமா வெட்டு. கட்சியை சார்ந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறப்போ அந்த போஸ்டர்ல வந்துட்டு இவரை போடாம, அட்வொகேட் வெங்கடேஷை போடாம அவரை விட மேல் பொறுப்புல இருப்பார் இல்லையா, அவரை போட்டதுக்கும் அவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் வந்ததாகும். இந்த மாதிரி ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம். விருகம்பாக்கத்தில் வந்து அட்வொகேட் வெங்கடேஷ் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க போலீசார் மூலமாக. அது தொடர்பாக விசாரணைகளும் நடந்துட்டு இருக்கு. இந்த கொலை வழக்கினுடைய பின்னணி என்ன? இப்போதைக்கு சில பேர் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. யார் அந்த நபர்கள், அவர்களுக்கு இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம், இதை பற்றியெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க. இந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணப்பட்டது 2 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது எங்கன்னா நாங்குநேரி, நெல்லையை சேர்ந்த நாங்குநேரியை சார்ந்த கார்த்திக் அப்படின்னும், அதுல சித்தப்புன்னு சொல்ற அதான் அவரோட ஏதோ ரிலேட்டிவ் லைக் கைட் ஆஃப் சித்தப்பா முறை வர ரவி, 2 பேரையும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, என்ன நடந்தது இதுல அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த சண்டே 30ஆம் தேதி வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு கால் போயிருக்கு. என்ன கால் போயிருக்குன்னா, அந்த விருகம்பாக்கத்தில் இருக்க விருகம்பாக்கம் ஆர்ஃபை ஸ்டேஷனுக்கு விருகம்பாக்கத்தில் கணபதி ராஜ் நகரில் இருக்க பிரதான சாலையில் அடுக்குமாடி குடியிருப்புல இருந்து கால்ஸ் போயிருக்கு. பீப்புள் கிட்ட இருந்து இந்த மாதிரி இங்கே ஒரு வீடு பூட்டியே இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள இருந்து அழுகிய ஸ்மெல் வருது, ரொம்ப துர்நாற்றம் வீசுது அப்படின்ற மாதிரி கால் போயிருக்கு. போலீஸார் போயிட்டு கதவை உடச்சி உள்ளே போய் பார்க்கும்போது தான் அங்கே அழுகிய நிலையில் ஒரு சடலம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இல்லை நமக்கே தெரியும் அழுகிய நிலை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நாளான அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். பட் இங்கே வந்து ரொம்ப ஓப்பன் உண்டு ஜாஸ்தி இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா ஓப்பன் உண்டு ஒரு 3 நாள் 1 வாரம் அப்படிங்கிற மாதிரி தான். இன்னும் நமக்கு அது கரெக்டான டியூரேஷன் 3 நாளுங்கிறாங்க, 1 வாரமாக பூட்டி இருந்ததுன்றாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே ஓகே. இப்படியே இது வந்துட்டு நடந்துட்டு இருக்கும் போது வந்து என்ன ஆகுதுன்னா, போலீஸார் போய் பார்க்கும்போது உடம்பு ஃபுல்லாக வெட்ட காயங்கள், முகத்தில் காயங்கள், அது மட்டும் இல்லாமல் தலையில் பார்த்தீங்கன்னா அருவாள் வந்து அப்படியே குத்திய நிலையில் அப்படியே இருந்திருக்கு. ஓகே, இது ரொம்ப ஒரு மாதிரி இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா. வெட்டுப்பட்டிருக்கும், எதா இருக்கும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அருவாள் அப்படியே உடம்போட ஃபேஸ்ல பதிஞ்சிருந்ததை பார்க்க முடிஞ்சிருக்கு. ஓகே, அப்படியே அவர் மேலேயே அப்படியே அருவாளை வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஓகே, அதாவது நல்லா ஆழமா உள்ள பதிஞ்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஸோ போலீஸார் என்ன பண்றாங்க அப்படின்னா, போஸ்ட்மார்ட்டம்காக KK நகர்ல இருக்க ESI ஹாஸ்பிட்டலுக்கு உடல்ல வந்து ஏற்றி அனுப்பிட்டு உடனே ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல என்ன ஆச்சு என்ன ஏது அப்படின்னு வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கும் போது அங்கே என்ன ஆகுதுன்னா, அவரோட ஹவுஸ் ஓனர் ஓகே ஒருத்தர் இருக்கார். அதாவது அவரும் இவரும் சேர்ந்து தான் தொழில் விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஹவுஸ் ஓனர் சேதுபதி அப்படிங்கிறவர், அவருக்கு வந்து விசாரணை நடக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, 4 மாதங்களுக்கு முன்னாடி தான் இவர் இந்த வீட்டை எடுக்கிறாரு. அவரோட அஃபிஷியல் பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல எடுக்கிறாரு. எடுத்துட்டு அவர் கூடவே இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திக் அப்படிங்கிற ஒருத்தர் தான் கூட இருந்தாருன்னு முதற்கட்டமா பேரை சொல்றாங்க. ஓகே, 2வது கட்டமா அவங்க ஃபேமிலி வந்து வேளச்சேரியை சார்ந்தவர் இந்த அட்வொகேட் வெங்கடேஷ் அப்படிங்கிறவர். அவங்கள கேட்கும்போது அவங்களும் சொல்ற பேர் கார்த்தி தான். சரி, என்ன கார்த்தின்ற பேர் வருது அப்படின்னு பார்க்கும்போது யார் இந்த கார்த்தி அப்படின்ற மாதிரி பீப்புளோட மக்கள் போலீஸ் உடனே ஆரம்பிப்பாங்க இல்லையா, என்ன விஷயம் என்ன ஏது யார் இந்த பர்சன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது தான் இங்கே போலீஸாருக்கு தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி அப்படிங்கிறவரை போய் அவரை வச்சுதான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. போலீஸார் திரும்ப என்ன பண்றாங்கன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி இருக்க ஏராளமான சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கும் போது அந்த இடத்துல அந்த கார்த்தின்ற பர்சனை ஸ்பாட் அவுட் பண்றாங்க. ஓகே, அவர் அங்கேருந்து போறதா இருக்கட்டும், தப்பிச்சு போற விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே அங்கே வந்து போலீஸார் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒன்று, அதை தாண்டி இந்த கார்த்தி மீது ஆல்ரெடி 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறத இங்க நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, முதல் விஷயம். 2வது, ஏன்னா இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, யாராவது ஒரு குற்றவாளி சிக்கிறாங்க இல்ல ஏதாவது குற்ற சம்பவம் நடக்குது அப்படின்னாலே முதல்ல இங்க பார்க்க வேண்டியது என்ன ஆயிடுச்சுன்னா, ஹிஸ்டரி ஷீட்டை தான் எடுக்க வேண்டியதா இருக்கு. குற்ற சரித்திர பின்னாடி என்ன இருக்கு அவங்க மேல அப்படின்னு எடுக்கும் போது தான் இந்த கார்த்தி மீது பாத்தீங்கன்னா 27க்கும் மேற்பட்ட 20க்கும் மேற்பட்ட 27 பெண்டிங் கேசஸ் இருக்கிறது.
இப்போ எத்தனை வழக்குகள் பார்க்கும்போது குற்ற சரித்திரங்கள் இருக்கக்கூடிய அனைவரும் வெளியில இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும் பொழுதுதான் வந்து அப்போ ஒரு குற்றம் இப்பதான் முதல் முறையாக செஞ்சுட்டாங்க, இப்பதான் முதல் முறையாக கொலை செஞ்சுட்டாங்க, கைது செய்யப்படுறாரு அப்படின்ற மாதிரியான தகவலை இப்ப பார்க்க முடியல. எல்லாருமே வந்து குற்ற சரித்திரம் இருக்குன்றத அதை எப்படி புரிஞ்சுக்கிறது முதல்ல? இங்க நான் ஒன்று சொல்றேன், லா பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டமே ரெஃபர்மேட்டிவ் பேஸ்ல தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஏன்னா ஒருத்தவங்களுக்கு திருந்துறதுக்கான சந்தர்ப்பம், திருந்தி நல்லவர்களாக வாழ்வதற்கான சான்சஸ் தான் நம்ம எங்கேயுமே சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, அப்படி நம்ம பார்க்கும்போது தான் இங்க இந்த வசூல் ராஜா மர்டரா இருக்கட்டும், இல்ல ரவுடி ராபர்ட்டோட மர்டரா இருக்கட்டும், அங்க சொன்ன விஷயம் என்னவா இருக்கு, வேணாங்க வெளியே வந்து திருந்தி வாழலாம்னு நினைக்கும் போது கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, கத்தி எடுத்தவங்களுக்கு கத்தியால தான் அப்படிங்கிற மாதிரி வசூல் ராஜா விஷயத்துல பாத்தீங்கன்னா அவர் பாம்பு போட்டு கொலை பண்ற மாதிரி பாம்பு போட்டு கொலை பண்ண விஷயம் நம்ம இதுல பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் போது ரிஃபர்மேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னும் போது அவங்க எவ்வளவு விஷயம் பண்ணாலும் மேண்டேட்டரி பெயில்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் அவங்க ட்ரையல்ல தான் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, கூண்டாஸும் போட்டாலுமே, கூண்டாஸ் போக்ஸோலாம் போட்டாலுமே சில கேசஸ்ல உள்ளவே இருந்து சிவியர் கேசஸ்ல ட்ரையல் நடத்தி அப்புறம் வரும், சில கேசஸ்ல 8 மாதம் 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம் பெயில் கிடைச்சி கேஸ் நடத்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படும். இங்கே இந்த பர்சன் மேல கூண்டாஸும் இருந்ததுன்னு சொல்லப்படுது. இன்னொன்னு, இவர் வந்து பி கேட்டகரி ரவுடி. ஓகே ஓகே, அதாவது திருநெல்வேலியில இருக்க கூலிப்படியை சார்ந்த பி கேட்டகரி ரவுடி. அது வந்து அந்த கன்சர்ன் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு குற்ற சரித்திர பின்னேடு இவர் மேல. ஸோ போலீஸார் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்ததை தாண்டி முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இவர் யாரு, இந்த அட்வொகேட் வெங்கடேஷ் அவர் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் எதற்காக இந்த கொலை சம்பவம் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு ஒரு காமன் ஒரு வைப்பாங்கல்ல, ஆப்ஷன் 1 2 ஆப்ஷன்ல 1 ரீசன் 2 3 ரீசன் வைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி வைக்கும் போது ஒருவேளை இவர் ஏதாவது முன்விரோதம் காரணமாக கேஸ் சம்பந்தப்பட்ட ரவுடிசம் யாரால கொலை செய்யப்பட்டாரா, இல்ல இவருக்கும் வேற யாருக்கும் பகை இருக்கா, இந்த மாதிரி கண்ணோட்டத்துல போகும்போது தான் இந்த கார்த்திக் என்ற பர்சன் சிக்னதை வந்து இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஆனா அவருடைய நண்பர்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதை நான் சொல்லிடுறேன். நண்பர்ன்றதை தாண்டி அது நண்பர்ன்ற மாதிரி ஜெனரலிஸ்டிக் ஃபார்மேட்ல சொல்றாங்க. சரி, கார்த்திக் யாரு அப்படின்னு போகும்போது அப்புறம் நாங்குநேரியில வந்துட்டு இவங்க செல்போன் டவரை வச்சு பதுங்கி இருக்கிறத பார்க்க முடியுது இவங்க. ஓகே, ஏன் கார்த்திக் மேல இவ்வளவு இதுவா சந்தேகம் வலுத்துச்சுன்னா, இவர் இந்த மாதிரி மர்டர் ஆனாரு அப்படின்னோடனே ஃபேமிலி ஆகட்டும், அவங்க தெரிஞ்ச சர்க்கிள்ஸ் இருக்கட்டும், எல்லாருமே இந்த கார்த்திக் தான் முதல்ல ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். ஓகே, அதை வச்சுதான் சந்தேகம் இன்னும் வலுத்திருக்கு. ஏன்னா கூடவே இருந்த ஒருத்தர் யாருக்கா அவனை நடக்கும்போது கூட இருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா. அவர் அங்க இல்ல, அவர் அங்க தப்பிச்சு போனதை வச்சுதான் இந்த இடத்துல வந்துட்டு அவங்க ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்படி போகும்போது தான் நாங்குநேரியில வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள. ஓகே, அரெஸ்ட் பண்ணி சென்னை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இங்க திடுக்கிடும் ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருக்கு, தகவலா இருக்கு. ஓகே, இந்த அட்வொகேட் வெங்கடேஷ் யாரு அப்படின்னா, முக்குளத்தோர் புலிப்படை கருணாஸ் அவர்களோட படையில மாநில இணை செயலாளர் பொறுப்புல இருக்காரு, அட்வொகேட் விங்கோட அந்த பொறுப்புல இருக்காரு இவர். ஓகே, இதுல இன்னொன்னு சொல்றேன், கார்த்தி சம்பந்தப்பட்ட 2 விதமான ஸ்டோரிஸ் இங்க சொல்லப்படுது. ஓகே, முதல் தகவல் என்னவா இங்க சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இவர் கார்த்திக், இந்த கார்த்திகை பிடிக்கிறதுக்கு வந்து 4 தனிப்படை அமைக்கப்பட்டு தான் பிடிக்கப்பட்டார் இவர். முதற்கட்டமா வந்துட்டு பார்த்தோம்னா, இவர் வந்து கருணாசிடம் பல வருடங்களுக்கு முன்னாடி டிரைவராக இருந்ததாகவும், ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நாங்குநேரியில போயிட்டு அடிக்கடி இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதும் அந்த இடத்துல தெரிய வந்துச்சு. ஓகே, இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வீடு இருக்கு இல்லையா, இந்த அட்வொகேட் வந்து கொலை செய்யப்பட்ட வீடு, அது வந்து உத்தரகுமார், ஓகே, அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் இந்த கொளத்தூரை சார்ந்த சேதுபதி ஓனர், அவர்கிட்ட இருந்து எடுத்து வைத்திருந்ததாக சொல்லப்பட்டது. ஓகே, இவர் என்ன பண்றாங்கன்னா, இந்த உத்தரகுமாரை வந்துட்டு மார்ச் 7ஆம் தேதி பரமக்குடி கோர்ட் வாசல்லே வச்சு மர்டர் பண்ணிடுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த அட்வொகேட் வெங்கடேஷும் இவங்களும் வந்து இதை கம்ப்ளீட்டா ஆஃபீஸா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரோட மொத்தம் 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்ததா சொல்லப்படுது. அதுல 45,000 ரூபாய் கார்த்திகோட பணம்னும் மிச்ச பணம் எல்லாம் இந்த உத்தரகுமார்தும் அட்வொகேட் வெங்கடேஷோடது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுது. ஓகே, அவர் வந்து கொலை பண்ணப்பட்டுறாரு அந்த இடத்துல. முதல் தகவல் நான் சொல்லிடுறேன். ஓகே, கொலை பண்ணப்பட்டுறாரு அவரு. இந்த உத்தரகுமார் வந்துட்டு இந்த வெங்கடேஷ் என்ன பண்றாரு, இந்த கார்த்திக்கு வந்துட்டு கேசஸ் எல்லாத்துலயுமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாருன்ற மாதிரி. அவர் உள்ள இவருக்கு வரக்கூடிய கேசஸ்க்கு அவர் ஹெல்ப் அவரே மாட்டிக்கிறாரு இல்லையா, அவர் கேசஸ்ல எல்லாமே. சோ பெயில் எடுக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்ல குண்டாஸ்ல இருந்து வெளில வர விஷயமா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி அவரை திருத்தி வாழ வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் சென்னை கூட்டிட்டு வந்ததாகவும், ஏன்னா அவருக்கு பெருசா வருமானம் கிடையாது, ஒரு எக்கனாமிக்கல் ஒரு பணம் சோர்ஸ்க்கு இல்லை, அதனால தன்னுடைய கூடவே வைத்து கொண்டு அவரை வந்து டிரைவர் வேலை போட்டு கொடுத்தும் பிளஸ் இதர வேலைக்கும் பயன்படுத்திக்கிட்டதா ஒரு தகவல் இருக்கு இந்த இடத்துல. ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கும் போதுதான் அவரும் அங்க தங்கிட்டு இருந்தாருன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது முதற்கட்ட தகவலா. இன்னொரு கட்ட தகவலா அங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தோம்னா,
போலீஸார் வந்து இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, த்ரூ மொபைல் ஃபோனு ட்ராக்கிங் வச்சு போலீஸ் எல்லாமே இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த அட்வொகேட் விக்னேஷ் மட்டும் இல்லை, கூட இன்னும் 2 பேர் இருந்ததா சொல்லப்படுது. இவர் அட்வொகேட் வெங்கடேஷ் வந்துட்டு இந்த ஃபோன் வச்சு பேசும்போது இவங்க 2 பேர்கிட்ட ஆஃப் அண்ட் பேசுனதும் தெரிய வந்திருக்கு. யாருன்னா தாம்பரத்தை சார்ந்த போலி பத்திரிகையாளர் பிரபு அப்படின்னும் மேடவாக்கத்தை சார்ந்த சுந்தரனும். இவங்க 2 பேரை பத்தி விசாரிக்கும் போது இவங்களும் சொன்ன பேர் கார்த்தியா தான் இருக்கு இந்த இடத்துல. ஓகே, ஸோ கார்த்தியை பிடிச்சாச்சு. கார்த்தி சொல்றது ஸ்டேட்மெண்ட்டே 2 விதமா இங்க வந்துட்டு நமக்கு தகவல் நியூஸ் சேனல்ஸ்ல வரதை பார்க்க முடியுது. ஓகே, ஒன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, கார்த்தி வந்துட்டு சம்பவம் நடந்த அன்னைக்கு இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸும் வேற இடத்துல உட்காந்து குடிச்சிட்டு இருந்ததாகவும், அந்த விருகம்பாக்கம் வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலம் சம்பந்தமான ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அதை பத்தி பேசணும் அப்படின்னும், 2வது சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பாடு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஃபுல்லாக மூக்கு முட்டை குடிக்க வச்சு அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பிட்டாங்க. இவர் வந்து எழுந்து கூட நடக்க முடியாத நிலையில் இருந்ததுனால அந்த சொன்னாங்க இல்லையா, அந்த கூட இருந்த பர்சன் சித்தப்பா ரவி அவரும் சேர்ந்து தான் இந்த மர்டர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவரே என்ன நோக்கம் நான் சொல்றேன், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டு வந்ததாகவும் அந்த அருவாளை வச்சு வெட்டியிருக்காங்க. அருவாள் வெளியே எடுக்க முடியாததுனால அதை அப்படியே விட்டுட்டு தப்பி ஓடிட்டாங்க. எடுக்க முடியல, அந்த அளவுக்கு ஆழமா வெட்டப்பட்டிருக்கு. ஓகே, அப்படின்னு ஒரு விஷயமும் கார்த்தி சொல்லிட்டு, சரி இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும் போது கார்த்தி சொன்ன விஷயம் என்னவா இருக்கு இந்த இடத்துல அப்படின்னா, 2 விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ். முதல் நியூஸ் சேனல்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது வந்த தகவல் சோர்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, இல்ல இவர் வந்து நாங்கள் வந்து கூட்டிட்டு வந்துட்டு அடிக்கடி என்னை வந்து ரொம்ப ஏளனமா பேச ஆரம்பிச்சாரு. கார்த்திகை வெங்கடேஷ், அட்வொகேட் வெங்கடேஷ். ஓகே, எனக்கு வந்து வந்த கொஞ்ச நாளே எனக்கு கட்சியில் போஸ்டிங் வந்துருச்சு அப்படின்னும், என்ன அந்த வீட்டில் வந்து தங்க விடலை, எனக்கு காலி செய்ய சொன்னாரு அப்படின்னும், என்னை ரொம்ப இழிவாக நடத்தினாரு. ஓகே, அதனால எனக்கு வந்துட்டு ரொம்ப கோவத்தோட உச்ச கட்டத்தில் போகும்போது நான் பிளான் பண்ணி தான் மர்டர் பண்ணேன் அப்படின்னு சொன்னது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகும். 2வது ஸ்டேட்மெண்ட் இங்கே என்னவா இருக்கு அப்படின்னா, அந்த உத்தரகுமார் இறந்துட்டாரு இல்லையா, அதுக்கப்புறம் இவரு இந்த கார்த்திக் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை மாவட்டத்தில் தன்னை ஒரு பெரிய ரவுடின்னு காமிச்சிக்க ட்ரை பண்ணதாகவும், இவரோட ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இவர் ஈடுபட விடாம அட்வொகேட் வெங்கடேஷ் தடுத்ததுனால இவர் இருக்கிறதுனால தான் நம்மளால தொழில முன்னேற முடியல, நம்ம ஒரு பெரிய ரவுடின்ற ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்க முடியல, இமேஜ் கிரியேட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இவர் இருந்தாதானே பிரச்சனைன்னு இவரை கொலை பண்ணதாகவும், இந்த மாதிரி 2 விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்க நமக்கு இருக்கு. ஓகே, ஆனா சோசா சொல்ற விஷயம், கார்த்தியை பிடிச்சி கூட்டிட்டு வரப்போ கார்த்தி சொன்னது நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, இதனாலதான் நான் அவரை கொலை பண்ணேன் அப்படின்ற விஷயமா தான் இந்த இடத்துல சொல்லப்படுறதா வந்து கார்த்தி தரப்புல இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. அவருடைய உறவினரா இருக்கக்கூடிய சித்தப்பா அவர் வந்து எதுக்காக இந்த கொலையில இல்ல கொலைக்கு உறுதுணையாக இருந்தது தான். இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, கார்த்தி வந்துட்டு கட்சியை சார்ந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறப்போ அந்த போஸ்டர்ல வந்துட்டு இவரை போடாம அட்வொகேட் வெங்கடேஷை போடாம அவரை விட மேல் பொறுப்புல இருப்பார் இல்லையா, அவரை போட்டதுக்கும் அவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் வந்ததாகவும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக இவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துட்டே இருந்தது, அதனாலதான் நான் இவரை பிளான் பண்ணி கொலை பண்ணேன்னு சொன்னதாகவும் இருக்கு. இந்த மாதிரி 2 வெவ்வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை நம்மளால அந்த கேஸ்ல பார்க்க முடியுது. ஆனா அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ் எப்படி போகுதுன்றதை பொறுத்து தான் நிஜமாவே இதுதான் ரீசனா இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசன்ஸை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்றாங்களா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஓகே மேம், அட்வொகேட் வெங்கடேஷ் அவர்களுடைய கொலை வழக்கு குறித்து பல விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி.